differentially எல்லா எக்ஸாம் பர்டிகுலரா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக், பிஎஸ்சிஆர் நெட் செட்டு, அப்புறம் ஆர்ட்ஸ் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி. இது வந்து யூனிட் 3ல இருக்கு. இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் சிலபஸ்ல நமக்கு எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பொதுவாவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா நமக்கு 2 பார்ட்டா குடுத்துருப்பாங்க. ஆ நெறைய சிலபஸ்ல ஒரே யூனிட்குள்ள வந்துரும். இப்போ காலேஜ் டிஆர்பில மட்டும் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டா இருக்கும். ஓடிஇ தனியாவும், பிடிஇ தனியாவும் குடுத்துருப்பாங்க. பட் இத பொறுத்தவரை பார்த்தோம்னா, யூஜி டிஆர்பில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் இல்ல, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மையும் சேர்த்து தான் ஒரு யூனிட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட். இத எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா, ஓடிஇ முதல்ல, அதுல ஹோமோஜீனியஸ்னா பொதுவா நம்ம ஈக்குவல் டூ 0 வர மாதிரி, மோர் தென் ஒன் ஆர்டர் போயிட்டோம்னா, நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல 2, 3 டைப் இருக்கு ஹோமோஜீனியஸ்ன்றதுல. அப்புறம் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், லீனியர் ஈக்குவேஷன், ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர். ஹையர் ஆர்டர வந்து ஆர்டர குறைச்சிட்டு சால்வ் பண்றது. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக் இது. இன்னும் சொல்லப்போனா ஸ்கூல் லெவல்லே இருக்கும். அல்லது யூஜில பிகினிங்லயே இருக்கும். இப்ப நான் மார்க் பண்ணியிருக்கிறது. ஹோமோஜீனியஸ்ல ஆரம்பிச்சு ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் வரைக்கும். இந்த செகண்ட் ஆர்டர்ல இருந்தா கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுல ஜெனரல் சொல்யூஷன் சால்வ் பண்றது, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த ஹோமோஜினியஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தான் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் ஆக்சுவலா நெறைய மெத்தட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். அப்புறம் மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ங்கிறது கொஞ்சம் எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எல்லா எக்ஸாம்லயுமே. 8 வரைக்குமே. அதுலருந்து கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் 1 இல்லாம மோர் தென் 1 இருக்க மாரி. எப்படி நம்ம லோயர் கிளாஸ்ல படிக்கும்போது சால்வ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 மட்டும் படிப்போம் ஒரு ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சால்வ் எக்ஸ் மைனஸ் 2 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன் நான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அல்லது ஏதோ ஒரு நம்பர் இப்படி பார்ப்போம். நான் ஜீரோ நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு கூட போட்டுக்கலாம். இதுதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன சால்வ் பண்றது தனியா, இதே இது பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அதான் இந்த சிஸ்டம் குடுத்துருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, லீனியர் சிஸ்டம். அந்த ஆர்டர் வந்து நமக்கு 1 இருக்கணும். டிகிரி வந்து 1 இருக்கணும். அப்படின்னா அது பேரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த இது. அப்புறம் இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்கருந்தே சிஸ்டம்னு ஆரம்பிச்சுடுறாங்க. இங்கருந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் தான் இருக்கும். அப்படின்னா மோர் தென் ஒன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கருந்து இங்க வரைக்கும். ஸோ யுஜிய பொறுத்தவரை இவ்வளோதான். அப்படியே முடிச்சுட்டாங்க. ரொம்ப ஹை லெவலுக்குலாம் போல. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜோட முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பிடிஇ வருது. இங்கருந்து பார்த்தீங்கன்னா பிடிஇ வருது. நம்ம அந்த பிடிஇ ஸ்டார்ட் பண்ணும்போது இத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இதான் யுஜி டிஆர்பி பொறுத்தளவுல. கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆர்டர் டிகிரில இருந்தே கூட கொஸ்டின் வரும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் குடுத்துட்டு, ஆக்சுவலா அது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லெவல்ல இருக்க கொஸ்டின். அதுவும் நமக்கு கேட்கறாங்க. ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் யூசுவலா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன், அப்புறம் கண்டிஷன் குடுத்து சொல்யூஷன் கேட்பாங்க. அந்த மாரி டைப்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் குடுத்துட்டு, அதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு ஒண்ண வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால இதுக்கு பேரு ஃபேக்டர். அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, அத நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அப்படின்னா என்னன்னா, ஈஸியா சால்வ் பண்ண முடியும்னு அர்த்தம். அதனால இந்த பேர் வச்சிருப்பாங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இப்படி வரலாம். அப்புறம் செகண்ட் ஆர்டர் எப்பயும் போல நமக்கு வரும். செகண்ட் ஆர்டர்ல காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் மட்டும் கேட்கலாம். இல்ல ரைட் ஹேண்ட் சைடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஈக்குவல்டுக்கு அப்புறம். அந்த ரைட் ஹேண்ட் சைட பொறுத்து பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கேட்கலாம். என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கூட ஓரளவு சால்வ் பண்ணிறலாம். இதே சிஸ்டம் செகண்ட் ஆர்டர்லாம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால இதுலலாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஆன்ஸர் பண்ணி பழகிரணும். அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்க மாரி இருக்காது. ஸோ இது வந்து யுஜிடிஆர்பில. அப்படியே அடுத்த லெவல் போனோம். பிஜிடிஆர்பில போனோம் அப்படின்னா, இது ரிவைஸ்டு சிலபஸ். ஆக்சுவலா ஓல்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம யுஜிடிஆர்பில பார்த்த மாரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரிவைஸ்டு சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டைரக்ட்டாவே கொஞ்சம் அடுத்த லெவல் போயிட்டாங்க. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். பட் இது மோஸ்ட்லி நம்ம எப்படி சார் படிக்கணும்? அப்ப இதுல டிகிரியே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, நம்ம செகண்ட் ஆர்டருக்கு தான் பார்க்கணும். ஐ மீன் ஆர்டரே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, செகண்ட் ஆர்டர்லேருந்து பார்க்கணும். ஏன்னா செகண்ட் ஆர்டருக்கு ஒபே ஆகுற எல்லா ரூலுமே பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆர்டருக்கும் ஒபே ஆகும். அதாவது 3 ஆர்டர், 4த் ஆர்டர் எல்லாருக்குமே ஒபே ஆகும். அப்போ பிஜிய பொறுத்தளவுல நீங்க பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு டைரக்ட்டா எங்க வந்துரலாம் அப்டின்னா, செகண்ட் ஆர்டருக்கு வந்துரலாம். அதுல 2 டைப் வச்சுக்கலாம். நம்ம யுஜிடிஆர்பில பார்த்த மாரி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். கான்ஸ்டன்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாரி இருக்கும்.
ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஒரு 5y டேஷ் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0 இப்படின்னு எழுதுனா இந்த ஒய்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு பேர். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர் ஏன் சொல்கிறேன்னா ஒய் டபுள் டேஷ் இருக்கிறதுனால. இது வந்து லீனியர்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னா இதோட பவர் 1 இருக்கும். அந்த ஆர்டர் எந்த இடத்துல சொல்கிறோமோ அதோட பவர் 1 இருந்தால் லீனியர் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை ரெண்டையும் பார்த்துங்க. ஸோ லீனியருங்கிறது அதோட டிகிரியை வச்சு சொல்கிறது. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து டிகிரி. அப்போ டிகிரி 1 இருக்குது. அந்த ஆர்டருங்கிறது பேர்லேயே ஆர்டர்னு வந்துடும். செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அப்படின்னு வந்துடும். இது வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். பட் எப்போவுமே இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. இந்த 5 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கலாம். இந்த 6 இருக்க வேண்டிய இடத்துல 6xன்னு இருக்கலாம். அல்லது ஒய் டபுள் டேஷ்க்கு பக்கத்துலேயும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வரலாம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில பர்டிகுலர் டைப் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆய்லர் காட்சி ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மாடல். ஆக்சுவலாக இது ரெண்டு ஹெட்டிங்காக பார்க்கணும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தனியாக ஒன்று பார்க்கணும், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் தனியாக பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருது, இங்கேருந்து இங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் போயிடுறாங்க. இது நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்கிறோம்னா நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் வெக்டார் ஸ்பேஸில் படிச்சிருப்போம். அங்கே வெக்டார்ஸை லீனியர் டிபெண்டன்ட் படிப்போம். இங்கே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு படிப்போம். அதில் இந்த ராங்சியன் கான்செப்ட். ஆக்சுவலாக லீனியர் அல்ஜிப்ராவிலே நமக்கு ராங்சியன் இருக்கும். அதே கான்செப்ட் தான். இங்கே வெக்டார்னு சொல்கிறதுக்கு பதிலாக 2 சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y1 y2 இருக்குது அப்படின்னா ராங்சியன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து y1 y2, செகண்ட் ரோவில் அதோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு பேர் தான் ராங்சியன். யூஸ்வலாக W அப்படின்னு நோட்டேஷன் கொடுப்போம். இப்படி செய்யலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இந்த பக்கம் ஈக்குவல் டு 0 இருந்தால் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நான் ஹோமோஜினியஸ்னா 0க்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இ பவர் இருக்கும், சைனு காசு வரும், எக்ஸ் பவரில் வரும். அதான் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2 அண்ட் என்னன்னு போட்டிருப்பாங்க. இது என்ன சார் என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆர்டர் 2க்கு தியரம் ரிசல்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டாலே போதும். அதை அப்படியே ஆர்டர் எண்ணுக்கு, ஆர்டர் எண்ணுனா 3, 4, 5 என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வரும், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஒய் டேஷ் ஒய் ஆஃப் 0 வந்து இந்த வேல்யூ, ஒய் டேஷ் ஆஃப் 0 வந்து இந்த வேல்யூ, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருவாங்க, ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 5 இப்படி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பேர். இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஃபார் nth ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர்லேருந்தே பார்க்கலாம். nth ஆர்டருங்கிறப்ப ஃபஸ்ட் ஆர்டருக்கும் பொருந்தும். ஃபஸ்ட் ஆர்டர் சிம்பிள் கேஸுங்கிறதுனால செகண்ட் ஆர்டர் நல்லா பார்த்துக்கிறது நல்லது. ஃபஸ்ட் ஆர்டரும் வரலாம். அது ஆக்சுவலாக இங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இங்கே வந்துடுச்சு ஃபஸ்ட் ஆர்டருங்கிறது. எக்ஸிஸ்டன்ட் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் டு ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலாக இது முன்னாடி இருந்திருக்கணும். இந்த இடம் ஆக்சுவலாக சிலபஸில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னா மேலே இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் தான் இந்த இது வந்திருக்கணும். கொஞ்சம் ஆர்டர் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இல்லை. இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் ஆர்டினரி பாயிண்ட் அண்ட் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாராருக்கெல்லாம் இந்த சிலபஸில் இருக்கோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த லெஜெண்டரி ஈக்குவேஷன், பெசல் ஈக்குவேஷன், ஹெர்மைட்ஸ் ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிஜி, பாலி இந்த மாதிரி இதில் மட்டும்தான் இருக்கும். சிஎஸ்ஆர் நெட்டு செட்டில் இருக்காது. உங்களுக்கு அதையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். பட் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் யூனிக்னஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இருக்கும். சிஎஸ்ஆர் நெட் வரைக்குமே அதில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த லிப்சிட்ஸ் கண்டிஷன், நான் லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன், அப்ராக்சிமேஷன் டு யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன். இது ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டருக்கு தான். இந்த ஃபஸ்ட் ஆர்டர்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இருக்க பின்னாடி எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு தான். இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்டருக்கு தான். இது மோஸ்ட் ஆஃப் த சிலபஸில் இருக்குது. இந்த லெஜெண்டர், பெசல், ஹெர்மைட் வந்து நீங்கள் சிலபஸை பார்த்துக்கிறணும். நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அந்த சிலபஸ் பாருங்கள். அதில் இருந்துச்சுன்னா இதை படிங்க, இல்லைன்னா வேணாம். இங்கே நான் அண்டர்லைன் பண்ணுறேன் இருக்குது. லெஜெண்டர் ஈக்குவேஷன், பெசல் ஈக்குவேஷன், ஹெர்மைட்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதெல்லாம். இது பிஜிடிஆர்பி. பிடி வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இதுலேயுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ராங்ஸின் வச்சு கொஸ்டின் வரும், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் வச்சும் கேட்குறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கேட்குறாங்க, இல்லை பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்பாங்க.
அது மாரி இந்த நான் சொன்ன மாரி சிங்குலர் பாயிண்ட், ஆர்டினரி பாயிண்ட், சிங்குலர் பாயிண்ட்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த லெஜெண்டர், பெசல்லாம் இருந்தா கன்ஃபார்மா கொஸ்டின் வரும் அதுல. சிலபஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அதுலேருந்து கொஸ்டின் வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்பாங்க. எக்ஸாக்ட் ஈக்குவேஷன பொறுத்தவரை இதுல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தனியா குடுக்கல. ஆனா இதுலயும் இருக்கு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ங்கிறது இந்த சிலபஸ்க்குள்ளயும் இருக்கு. இந்த வார்த்தை வந்து தனியா இல்ல. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக். பாருங்களேன் டைரக்ட்டா போம்போது எங்க போயிட்டாங்கன்னா, செகண்ட் ஆர்டர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்த மாரி வந்துருச்சு பாருங்க. அதாவது பிஜிடிஆர்பில இருக்க சிலபஸ் தான் இருக்கு பாருங்க. வார்த்தை தான் மாறியிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ஸ் பார்த்தோமா கரெக்ட்டா இருக்கு. ராங்ஸியன் அப்படியே இருக்கு. அதே மாரி அடுத்து நான் ஹோமோஜினியஸ். ஆர்டர் 2 அண்ட் என்ன்னு அங்க குடுத்திருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் 2ன்னு மட்டும் இருக்கு. அப்புறம் ஹோமோஜினியஸ் அண்ட் ஆர்டர் எண்ண இங்க சேர்த்துட்டாங்க பாருங்க. 2யும் சேர்த்து குடுத்துட்டாங்க. ஹோமோஜினியஸ் அண்ட் நான். அப்ப இங்கருந்து இங்க வரைக்கும் அப்படியே பிஜிடிஆர்பில இருக்கிறது அப்படியே இருக்கு. அனிகிலேட்டர்ங்கிறது ஒரு மெத்தட். அத மத்த இடத்துல டைரக்ட்டா குடுக்கல. இவங்க அத பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. அனிகிலேட்டர் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ராங்ஸின் அண்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபார்முலா ஃபார் ராங்ஸின் குடுத்துட்டாங்க. பட் மேல குடுத்ததே போதும். பட் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாரி ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் இங்க குடுத்துருக்காங்க. ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர். லீனியர் ஈக்குவேஷன் வித் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ரெகுலர், சிங்குலர் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு. ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் 2 டைப் இருக்கு அதுல. இது இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாரி. இங்கேயும் அது இருக்கு. ஆய்லர் ஈக்குவேஷன் பர்ட்டிகுலர் டைப் அது. இங்கேயும் பாருங்க. ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஆய்லர் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். சொல்யூஷன் அண்ட் லெஜெண்டர், பெசல். இதுல பார்த்தீங்கன்னா, ஹெர்மைட்ட விட்டுட்டாங்க. அப்ப இந்த மாரி படிக்கும்போது, பாலிடெக்னிக் பிரிப்பரேஷன் பண்ணும்போது, நீங்க இந்த லெஜெண்டர்ங்கிறதையும், பெசல் மட்டும் பார்த்தா போதும். ஹெர்மைட்டுங்கிறது இங்க இல்ல. அதனால விட்டுருங்க. ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள் செப்பரேட்டட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அத இங்க குடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் இங்க வந்துருச்சு. மெத்தட் ஆஃப் சக்சஸிவ் அப்ராக்ஸிமேஷன். அதுவும் ஆக்சுவலா முன்னாடி இருந்துச்சு. லிப்சிட்ஸ் கண்டிஷன் இருந்துச்சு. அதுல ஒரு தான் கன்வர்ஜென்ஸ். அப்ப ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியும், பாலிடெக்னிக் டிஆர்பியும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. பெரிய லெவல்ல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ரிவைஸ்டு சிலபஸ் பிஜிடிஆர்பில. முன்னாடி டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சேமா மாத்திட்டாங்க. பாலிடெக்னிக்ஸ்ல. காலேஜ் டிஆர்பி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கும். நெட், செட் சிலபஸையும், டிஆர்பி சிலபஸையும் மிக்ஸ் பண்ணி தான் ஆர்ட்ஸ் டிஆர்பி இது ஆக்சுவலா. இங்க கூட நான் எழுதுறேன். ஆர்ட்ஸ் டிஆர்பி. இது யூனிட் 5ல இருக்கு. யூனிட் நம்பர் மாறும். நான் அதனால அத மென்ஷன் பண்ணல. இது யூனிட் 5ல இருக்கு. எக்ஸிஸ்டன்ட் யூனிக்னெஸ் ஆஃப் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இது மத்த இடத்துல கடைசியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ட் யூனிக்னெஸ். இதுல பிஜிடிஆர்பில இருந்து. இங்க கடைசியா இருக்கு பாருங்க. இது பிஜிடிஆர்பி. இங்க இருக்கு. எக்ஸிஸ்டன்ட் யூனிக்னெஸ்ன்னு இருக்கு. ஓகே. பட் இங்க காலேஜ் டிஆர்பில தான் கரெக்ட்டான ஆர்டர் ஓரளவுக்கு இருக்கு. முன்னாடியே குடுத்துட்டாங்க. இதுதான் இருக்கணும். சிங்குலர் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு சிங்குலர் சொல்யூஷன் குடுத்துட்டாங்க. ஓகே. அதுவும் படிக்கலாம். சிங்குலர் சொல்யூஷன் இருக்கு. சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த மாரி சிஸ்டம் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். பிஜிடிஆர்பிலயும் இருக்கு. இதுலயும் இருக்கு. ஜெனரல் தியரின்னு குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா வெறும் ஜெனரல் தியரின்னு குடுத்தா, இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயம் அடங்கிரும். ஹோமோஜினியஸ், நான் ஹோமோஜினியஸ், லீனியர் ஓடிஇ. ஒரே வார்த்தையில ஜெனரல் தியரி ஆஃப் அப்படின்னு குடுத்துட்டான். பட் இதுக்குள்ள அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பி, பாலி டிஆர்பில இருக்கிற அது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு தான் அர்த்தம். லீனியர் ஓடிஇல. தனித்தனியா குடுத்திருந்தாங்க. அதாவது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் தனித்தனியா குடுத்திருந்தாங்க. இங்க ஒரே ஹெட்டிங் கீழ அத கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதுல இருக்க எல்லாமே இங்கேயும் பார்த்தாகணும். வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் இங்க இருக்கு. வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் இருந்துச்சுன்னா, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. சிலபஸ் இருக்கும்போது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டம் லியவ்லி பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம், கிரீன்ஸ் ஃபங்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த சிலபஸ்லயும் இல்ல. அதாவது யுஜி டிஆர்பி, பிஜி, பாலில கிடையாது. நெட் செட்ல இருக்கு. காலேஜ் டிஆர்பில இருக்கு. நெட் செட் சிலபஸ் தூக்கி தான் இங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியூவா அப்ளிகேஷன் குடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கிற சில விஷயத்த மட்டும் இங்க தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலா இது மத்த சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, நியூமெரிக் அனாலிசிஸ்ல இருக்கும். பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பிலலாம். அதுலயும் எல்லாத்தையும் குடுக்காம பர்ட்டிகுலரா பைகார்ட் ஆர் பிக்கார்ட் மெத்தட், ஆய்லர் மெத்தட், மாடிஃபைட் ஆய்லர், ஆர்கே மெத்தட் மட்டும் குடுத்துருக்காங்க. அப்ப இத ஞாபகம் வச்சுக்கணும். இது நியூமெரிக் அனாலிசிஸ்க்குரிய ரிலேட்டடான சிலபஸ். பட் ஓடிஇக்கு கீழ குடுத்து வச்சிருக்காங்க. அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நடந்ததெல்லாம் கேட்டிருக்காங்க. இத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நெட்டு, செட்டு 2க்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப நம்ம பார்த்தது அப்படியே இருக்கு பாருங்க. காலேஜ் டிஆர்பி சிலபஸ்ங்கிறது நெட்டு, செட்டு சிலபஸ்லேருந்து அப்படியே இத செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறது நெட் செட் சிலபஸ். ப்ரீவியஸ்ல இது காமிக்கிறேன் பாருங்க. பாருங்களேன் அப்படியே டிட்டோவா இருக்கு.
அப்படியே இருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும். கிரீன்ஸ் ஃபங்ஷன் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால ஒண்ணும் இத தனியா சொல்ல வேண்டியதில்ல. காலேஜ் டிஆர்பில இருக்க அதே தான். அப்ளிகேஷன் போட்டு இது மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஆ எப்பவுமே நீங்க சிலபஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, புதுசா ஒரு யூனிட் அல்லது டாபிக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, சிலபஸ நல்லா ரீட் பண்ணுங்க. 2, 3 தடவ ரீட் பண்ணுங்க. அதுல என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குன்னு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பிரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நீங்க சிலபஸ மட்டும் பார்த்துட்டு, இதுல என்னென்னலாம் இருக்குன்னு நம்மளா சொல்லி பார்க்கணும். அதான் படிக்கிற மெத்தட். அதனால சிலபஸ பார்க்காம எப்பவுமே இருக்கக்கூடாது. அந்த ஸ்க்ரீன்ல தெரியிற சிலபஸ் ரிலேட்டடா, நீங்க என்ன இதுனாலும் சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு கொரி, டவுட்டு அந்த மாரி இருந்துச்சுன்னா, அப்படியே கேட்டுக்கங்க. இந்த ஆன் த ஸ்பாட் நான் சொல்லிர்றேன். பட்டு நம்ம பார்க்க போறது, நான் டீச் பண்ண போறது எப்படின்னா, ப்ராப்பர் வேய மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது. இன் பர்ட்டிகுலர் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி கேட்கறாங்க. சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. சொல்யூஷன் ஆஃப் தி ஏதோ ஒரு டிஃபரன்ஷியல் குடுத்துடுறாங்க இங்க. 4 ஆப்ஷன்ல அதோட சொல்யூஷன் இருக்கும். இதுக்கு கன்ஃபார்மா என்ன பண்ணக்கூடாதுன்னா, ப்ராப்பர் மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது. மாடலுக்காக நான் சொல்றேன். அப்புறம் அதோட கொஸ்டினுக்கு ஏத்த மாரி அந்த மெத்தட வந்து எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றதுன்னு மாறும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இத தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஈக்குவல் டூ ஒரு சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரைட் ஹேண்ட் சைடு சைன் எக்ஸ் இருந்தா, இங்க இருக்கிறது ஒய்யோட ஆன்சர். ஏன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்குன்னு வச்சுக்கங்க. இதுதான் நம்ம படிக்க போறோம். மேலோட்டமா நான் சொல்றேன். அப்ப ஒய் 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 தான் இங்க இருக்குன்னு அர்த்தம். இத தூக்கி ஒய்க்கு பதிலா அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஒய் டபுள் டேஷ்னா 2 தடவ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப எனக்கு 2 பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எலிமினேட் பண்ணணும். இன்னொரு ஐடியாவும் சொல்லிர்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்யூஷன் வந்து இப்படி எழுதுறோம். y ஈக்குவல் டூ a e பவர் 2x பிளஸ் b e பவர் 3x. ஏதோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இப்படி இருக்கு. இதுல abங்கிறது என்ன? abன்னு போடுவோம். இல்ல c1 கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏன் கான்ஸ்டன்ட் சொல்றதோட நிப்பாட்டாம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க? இந்த ஏபி என்ன வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் தான். ஆனா எப்படிப்பட்ட கான்ஸ்டன்ட்டா வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்த நம்ம கிளவரா யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன பொறுத்தவரையில போத் ஓடி, பிடி 2க்குமேவும் இந்த ஐடியா ஏன்னா அங்க ஆர்பிட்ரரி ஃபங்ஷன் வரும். எதுல? பிடியில. இந்த விஷயத்த நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா, நெறைய கொஸ்டின ஈஸியா சால்வ் பண்ணிறலாம். அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி தானே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த பவர மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். 4 ஆப்ஷன்ல இப்படி இருக்கும். ஏ, பிக்கு ஈஸியான வேல்யூ போட்டுக்கிறணும். ஏக்கு 0, பிக்கு 1 அப்படி போட்டுக்கிறணும். ஏக்கு 1, பிக்கு 0 இப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு, எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, சாட்டிஸ்ஃபை பண்ணாத எலிமினேட் பண்ணிறணும். ஏன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா அதான் அர்த்தம். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டூ 1, பி ஈக்குவல் டூ 1 2மே 0 எடுத்தா என்ன சார் ஆகும்னா, கன்ஃபார்மா சாட்டிஸ்ஃபை ஆகும். புரோவைடட் இது ஹோமோஜினியஸா இருந்தா. ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஏக்கும் 0, பிக்கு 0 போட்டோம்னா, ஒய் ஈக்குவல் டூ 0ன்னு ஆயிரும். கண்டிப்பா இதில சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகும். ரைட்டா? அப்ப இந்த விஷயத்த யூஸ் பண்ணணும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்ஷன்ங்கிற ஐடியாவ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண பழகணும். இது ரொம்ப முக்கியம். ஓவரால் ஐடியா நான் சொல்றேன். அப்புறம் ப்ராப்ளம் வரும்போது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதான் நமக்கு டைம் சேவிங்கா இருக்கும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, ப்ராப்பர் மெத்தட்ல உட்காந்து சால்வ் பண்ணிட்டு பழகக்கூடாது. ஈவன் இந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷனு எல்லாத்துக்குமே தான். லீனியர் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர்ல வர்ற செகண்ட் ஆர்டருக்குமே தான். அதில அதே மாரி காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷனா அல்லது பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். அது இன்னொரு ஐடியாவும் சொல்லிர்றேன். அல்லது சொல்யூஷன்னே இருக்கும். சொல்யூஷன் இருக்கும். யூசுவலா இதில ஜெனரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். இப்படி இருக்கும். காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் இருக்கும். இப்ப 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். இந்த காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் பார்ட்ட நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதில கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும்.
பர்ட்டிகுலர் இன்டெக்ரல்ல கான்ஸ்டன்ட் இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி 4 ஆப்ஷனை பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து 2 சாய்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கு. ஏலையும் பிலையும் ஒரே மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருக்கு. சிலையும் டிலையும் ஒரே மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிருவோம். இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த பிஐ வந்து 4லையுமே வேற வேற இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தனியா கான்ஸ்டன்ட் இல்லாம இருக்கு பிஐ. அப்ப பெட்டர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, டைரக்டா பிஐ மட்டும் கண்டுபிடிக்கணும். பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் விட்டுறணும். ஓகேவா? பிஐ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு, அது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அது மட்டும் இந்த 4ல ஒரு இடத்துல தானே இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பில இதுதான் இங்க இருக்கு. ஆப்ஷன் பில தான் வருதுன்னா, டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு பிஐ கண்டுபிடிச்சு, ஏன்னா நிறைய பேருக்கு பழக்கம். ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக மாற்ற முடியாது. ஏன்னா யூஜினா 3 வருஷம், பிஜினா 5 வருஷம் படித்து எழுதி எழுதி பார்த்துருக்கோம். நோட்டில் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம்னா சால்வ்னு கொடுத்தா சொல்யூஷன் ஆரம்பித்து காம்ப்ளிமெண்ட்ரி மொதல் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். அப்புறம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். அப்புறம் பிஐ கண்டுபிடிப்போம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சொல்யூஷன் இஸ் அப்படின்னு எழுதுவோம். அதே பழக்கம் நமக்கு இங்கேயும் வரும். ஏன்னா ரொம்ப வருஷம் பழகிருக்கும் இல்லையா? அது இல்லாமல் டீச் வேற பண்ணுவீங்க. அந்த பழக்கம் இன்னும் டீச்சிங்கை சேர்த்தீங்கன்னா, இன்னும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கூடிரும். பட் இந்த பழக்கம் எல்லாத்தையும் இங்கே விட்டுறணும். இதை ஃபாலோ பண்ணவே கூடாது. ஓகேவா? எதை மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் குயிக்காக கிடைக்குமோ, டைரக்டா அங்கே போயிடணும். ஒருவேளை பிஐ வந்து 2 சேமா இருக்கு. சிஎஃப் வந்து வேற வேறையா இருக்கு 4 இடத்துலனா, டைரக்டா சிஎஃப் கண்டுபிடிக்க போயிடணும். சரியா? ஓவரால் ஐடியா ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று ரிவர்ஸ்லையும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆப்ஷன்ல இருக்கும். சொல்யூஷன் இதுவான்னு கேட்பாங்க. மாத்தி இதுக்கு அப்படியே உல்டாவா. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மேலே கூட இங்கே கேட்கறதுக்கு பதிலாக மாற்றி கேட்பாங்க. சால்வுக்கு பதிலாக சொல்யூஷனை கையில் கொடுத்துட்டு அது எதுக்குரிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்பாங்க. இதெல்லாம் தான் மாற்றி மாற்றி கேட்கக்கூடியது. மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்தளவில் நம்ம ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் கிளவராக யூஸ் பண்ணோம்னா நீங்கள் செகண்ட்ஸ் கணக்கில் அடிச்சிடலாம். மினிட்ஸ் கணக்கில் கூட வேணாம், செகண்ட்ஸ் கணக்கில் அடிச்சிடலாம்.